குடும்பத்தார்களுக்கு எங்களுடைய ஆழ்ந்த அனுபவத்தை தெரிவித்துக் கொள்கிறோம். இறந்தவர்களுடைய ஆன்மா ஆண்டவருடைய திருநிலையில் இளைப்பாற வேண்ட என்று எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறோம். நடந்த சம்பவத்தை பற்றி தீவிர விரிவான விசாரணை, சிபிஐ விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்று அனைத்து மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. எங்களுடைய கோரிக்கையும் தமிழக மக்களுடைய கோரிக்கையும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய தொண்டர்கள் உரிமையை மீட்கின்ற குழுவாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். இறந்த குடும்பத்தினருக்கு போதிய நிவாரணம் அளிக்கப்பட வேண்டும். இறந்தவர்களுடைய குடும்பத்திற்கு அரசு பதவியினை தரப்பட வேண்டும் என்ற கோரிக்கையும் இருக்கிறது. அரசு தீவிரமாக சிந்தித்து இதில் நல்ல நடவடிக்கை எடுக்க வேண்டும். இவ்வளவு பெரிய கூட்டம் கூடுவதை எதிர்பார்த்து பாதுகாப்பு வசதிகளை விரிவாக செய்திருக்க வேண்டும் என்பதுதான் தமிழக மக்களுடைய எண்ணமாக இருக்கிறது என்பதை தெரிவித்துக் கொள்வோம். கேள்வி கேட்கலாம். என்ன தம்பி? தமிழக அரசு 10 லட்சம் ரூபாய் நிதி கொடுத்திருக்காங்க. 10 லட்ச ரூபாய் தமிழக அரசின் சார்பாக 10 லட்ச ரூபாய் நிதி தரப்பட்டிருக்கிறது. இன்னும் அந்தந்த குடும்பங்களுடைய சூழ்நிலையை பொறுத்து அதிகமாக நிதி கொடுக்க வேண்டும் தான் எங்களுடைய கோரிக்கை. பழைய இந்த சம்பவத்தை பொறுத்தவரையில் உயிரிழப்பு அதிகமாக இருக்கிறது. இனிமேல் இது மாதிரியான சம்பவங்கள் நடைபெற வண்ணம் பாதுகாப்பு வரைமுறைகள் துரிதப்படுத்த வேண்டும், முறைப்படுத்த வேண்டும். இனிமேல் ஒரு உயிர் கூட இது மாதிரியான சம்பவங்களில் இழப்பு ஏற்படாமல் அரசு கவனமுடன் செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.